ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மறுபடிக்கும் கிடைச்ச பரம்பரை சொத்து, அதை பற்றி தான் பெரியவா அனுபவத்தில் பார்க்க போகிறோம். மகாராஷ்டிரா மாநிலம் சதாரால ஸ்ரீ பெரியவா முகாம். 30 வயசு பக்தர் ஒருத்தர் பெரியவாளை பார்க்க வரார். கலங்கிய கண்களோட பேச தொடங்குறார். சுவாமி, நான் கேரளா பாலக்காடு உங்களை தரிசிக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்னோட வீட்டை ஜப்தி செஞ்ச போகிறா. அது என் முன்னோர்கள் கொடுத்த பரம்பரை சொத்து. சில ஆண்டுக்கு முன்னாடி என் அத்தையோட கணவர் காலமானார். அப்போது அத்தையோட 2 மகள்களுக்கு திருமணம் செய்ய வேண்டியிருந்தது. அதனால் என்னோட தந்தை வீட்டை அடமானம் வச்சு 10,000 ரூபாய் வாங்கினார். அதில் திருமணத்தை நடத்தினார். பின்னாடி என் தந்தையால் அந்த வீட்டை மீட்கவே முடியல. இப்போது அப்பா அத்தை 2 பேரும் காலமாயிட்டா. கடன் தொகை வட்டியோடு சேர்த்து 50,000 ஆயிடுத்து. என்னால் பணம் கொடுக்க முடியாததால் வீடு ஜப்திக்கு வந்துடுத்தோ. தங்களை தரிசித்தா ஏதாவது வழி பிறக்குமா அப்படிங்கிற நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கேன். பெரியவா கனிவோடு விசாரிக்கிறா, உன்னோட பேர் என்ன, நீ யாரோட பிள்ளை அப்படின்னு. என் பேர் ஹரிஹர சுப்பிரமணியன், என் அப்பா பேர் ஹரிஹர நாராயணன். அடேடே, ஆயுர்வேத மருத்துவர்கள் பரம்பரை அல்லவா உன்னோடது. நீ என்ன செய்கிற? 8ஆம் வகுப்புக்கு மேலே படிக்கலை. கல்யாணமாகி குழந்தை இருக்குது. ரைஸ் மில்லில் குமாஸ்தாவாக இருக்கேன். சொற்ப வருமானம்தான். வீட்டை மீட்க வழி தெரியல. நவராத்திரி சமயத்தில் வீட்டை அடகு வச்சதாலோ என்னமோ மகாலட்சுமி வீட்டை தொடச்சிட்டு போயிட்டா. கொலு வைக்கிறத கூட நிறுத்திவிட்டேன். லக்ஷ்மி உன்னை விட்டு போயிட்டதா சொல்லாத. ஆதிசங்கரோட கனகதாரா சோஸ்திரம் படி நவராத்திரியின் போது கொலு வச்சு தேவியை வழிபடு, வழி பிறக்கும் அப்படிங்கிறா பெரியவா. நம்பிக்கையோட பாலக்காடு திரும்புகிறார் அந்த இளைஞர். அந்த ஆண்டு கொலு அடுக்க பரணியில் பொம்மை பெட்டியை இறக்கின்ற போது மூதாதையர் பாதுகாத்த ஆயுர்வேத சுவடிகள் இருக்கிறதெல்லாம் பார்க்குறார். மறுபடி சதாரா போகிறார். ஸ்ரீ பெரியவா கிட்ட அந்த சுவடிகளெல்லாம் சமர்ப்பிக்கிறார். அப்போ தான் ஒரு ஆச்சரியம். அந்த சுவடிகளை தேடின்று ஒரு ஆராய்ச்சியாளர் பெரியவாளை பார்க்க வரார். சுவடிகளை பார்வையிட்டு மகிழ்ச்சி, 50,000 ரூபாய் இப்போது நான் கொடுத்து அதை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறார். அந்த பாலக்காட்டு இளைஞர்கிட்ட இந்த பணத்தை கொடுத்து பரம்பரை வீட்டை மீட்கிற வழியை பாரு, உன்னோட பிரச்சனை தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டபோது அந்த பக்தரோட கண்களில் அப்படி கண்ணீர் வழியிறது. பக்தனின் வீட்டோட மகாலட்சுமி தங்கிட்டா. அதுதானே நிஜம். நாமளும் லக்ஷ்மி நம்மளை விட்டு போயிட்டா, நமக்கு நிறையா கடன் வந்துடுத்தோம் அப்படின்னு அங்கலாய்ப்போம். நீங்கள் அங்கலாய்க்கிறதெல்லாம் தெரியறது. ஆனால் அதோட தாத்பரியம் அது இல்லை. அது என்ன அப்படின்னா, லக்ஷ்மி உன்னை விட்டு போகாமல் திரும்ப வழி வகுக்கணும்னு நீ உனக்கு ஒரு எண்ணம் தோணி பெரியவாளை பார்க்க போனேன். அங்கே பெரியவா உனக்கு ஒரு வழி காண்பிச்சுட்டா. ஆமாம், பெரியவா பக்தன் இல்லையா நீனு? பெரியவா எப்படி உன்னை கைவிடுவா? அவர் உனக்கு வழிகாட்டி தானே. எப்போதும் நம்ம எல்லாரையும் காத்து ரட்சிக்கிறவர் இல்லையா? காமாட்சி தானே. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருக்கும் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.